தாம்பரத்துலேருந்து அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் ஏறி சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து சேலம் போகிற ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி விடிய காலையில் 4 மணிக்கு சேலம் ஜங்ஷனில் இறங்கி இங்கேருந்து ஏற்காடு போடுறதுக்கு பைக் ரெண்டல் கிடைக்குமா நாயா பேயா ரோட்டில் அலைஞ்சு அங்கே பைக் ரெண்டல் கிடைக்காம சரி புது பஸ் ஸ்டாண்டில் போயாச்சு பைக் ரெண்டல் கிடைக்குமான்னு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி போய் அங்கேயும் பைக் ரெண்டலுக்கு எந்த கடையும் இல்லாமல் இடத்துலேருந்து பஸ்லேயே போயிடலான்னு முடிவு பண்ணி பஸ் ஏற போனால் பஸ்லேயும் கூட்டமாக இருந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி பஸ் ஸ்டாண்டில் நின்னப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஞாபகத்துக்கு வர அவன்கிட்ட கால் பண்ணி பைக் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க மச்சான் என் பைக்கே இருக்கு எடுத்துக்கன்னு அவன் சொல்ல திருப்பி அவன் பைக்கை வாங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கே திருப்பி போக அவன் பைக்கை வாங்கிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏற்காடுக்கு பயணம் பண்ண ஆபத்தான ஊசி வளைவு கொண்டை பாதை வழியாக பயணம் செஞ்சு காடு மலை ஏரின்னு கடந்து ஒரு வழியாக ஏற்காடை ரீச் பண்ணிட்டோம். ஏற்காடு ரீச் ஆனதும் முதல் ஸ்பாட்டாக நாங்கள் போன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட். நாங்கள் லேட்டாக போனதுனால சன்ரைஸை பார்க்க முடியாமல் ரைஸான சன்னை பார்த்துட்டு வியூ பாயிண்ட்லேருந்து மலையோட அழகையும் மேகத்தோட அழகையும் ஊரோட அழகையும் பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியான மோடில் இருந்துட்டு லைட்டாக வயிறு பசிக்க பக்கத்தில் இருந்த கடையில் பிரெட் ஆம்லேட் ஒன்று வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் பாதியாக சாப்பிட்டுட்டு பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பக்கோடாவே சாப்பிடாம போனேன். எப்படி ஒரு கப் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து காலையில் ஃபுட்டு சாப்பிட வந்த கடை தான் தம்பி பிரபாகரன் உணவகம். அங்கே காலையில் சுட சுட ஈரல் ஃப்ரையும் அதை வச்சு சாப்பிட ஆளுக்கு ஒரு இட்லியும் கிரேவியாக சிக்கன் குழம்பும் அது பத்தாம அடிஷ்னலாக ஒரு பிளெயின் தோசையும் வாங்கி சாப்பிட்டுட்டு மார்னிங் மீல்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து தான் நாங்கள் கிளம்புன இடம் தான் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். வளைஞ்சு போகிற குறுகலான ரோட்டுக்கு 2 பக்கமும் காஃபி செடியும் மிளகு கொடியும் இருக்க நான் பைக் ஓட்ட என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்து வழி சொல்ல கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங்க்கு பே பண்ணிட்டு பார்க்கிங்கில் இந்த அருவி இருக்கிற இடத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போகிற வழியிலேயே அவகேடோ மரம் ஒன்று தென்பட வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் அவகேடோ மரத்தை பார்த்த சந்தோஷத்தோட கீழே விழுந்து கிடந்த பச்சை அவகேடோவை கையில் எடுத்துட்டு அருவி நோக்கி நடந்து கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி ஒரு 250 படி கீழே போக நாங்கள் அது வழியாக போகும்போதே காதில் ஜல் ஜல் ஜல்னு அருவியோட ஓசை கேட்க அருவி பக்கத்தில் போன எங்களுக்கோ பெரும் ஏமாற்றம். மழைப்பொழிவு கம்மியாக இருந்த காரணத்தினால யாரோ தெரியாமல் திறந்து விட்ட குளா தண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் லைட்டாக கால் நினச்சிட்டு திருப்பி 250 படிக்கட்டையும் ஏறி அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளியூர் ஃபால்ஸை தொடர்ந்து ஏற்காடு மலைவாழ் மக்களின் கடவுளான சேர்வராயன் கோயில் நோக்கி புறப்பட்டோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே 20 ரூபா பைக்குக்கு என்ட்ரி ஃபீ கொடுத்துட்டு பைக்கை ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு விட்டுட்டு பைக்லேயே கோயிலை சுற்றி ஒரு சுற்று வர திருப்பியும் வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வந்து விட மறுபடியும் பைக்கை வந்து கோயில் பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு கோயிலோட வியூ பாயிண்ட்டுக்கு போய் மலையோட அழகை ரசிச்சுட்டு மலையில் விளைஞ்ச முழு பெப்பரும் முட்டைப்பழமும் வாங்கிட்டு சுட சுட மண்பானையில் சூடு பண்ண தந்தூரி டீ ஒன்று குடிச்சிட்டு பாறைகளில் வளர்ந்த முடவாட்டு கிழங்கோட சூப்பு ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டு காட்டு அத்தி பழத்தை வெட்டி தேனில் போட்டு சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து அண்ணா பூங்கா ஏற்காடில் உள்ள அண்ணா பூங்காவுக்கு தான் உள்ளே போக போகிறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே வந்துட்டு ஏரி இருக்குது, லேக் இருக்குது, ஏற்காடு ஏரி. ஸோ உள்ளே போக போகிறோம். நுழைவுச்சீட்டு வாங்கும் இடம் பெரியவங்கன்னா 40 ருபீஸ், சிறியவங்கன்னா 20. டிக்கெட் வந்துருச்சு 80 ருபீஸ். ஓகே உள்ளே போகிறோம். ஏற்காடு நகரியம் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்களால் அண்ணா பூங்காவின 7/9/1967 பேர் சுட்டப்பட்டுச்சா பரவாயில்லையே. பார்க்குள்ளே என்ட்ராயிட்டோம். இதுதான் வந்து அண்ணா பார்க். ஏற்காடு அப்படியே ஏரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் பார்க் தான், ப்ளஸ் பொட்டானிக்கல் கார்டன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன்னா பிளான்ட் இங்கேயே வந்து வளர வச்சு விற்கவும் செய்கிறாங்க. நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் இங்கே வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிற்கிது. எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் தான் நிறைய உள்ளே பார்க்க முடியுது. ஏன்னா பொட்டானிக்கல் கார்டனாடா, பொட்டானிக்கல் கார்டன் இன்னொன்று அது அந்த சைடு. இது ஃப்ளவர் ஜஸ்ட் பூங்கா பார்க். ரோஜா எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. ரோஜா எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. ரோசா பூ, பெரிய ரோசா பூ. சில்லுன்னு இருக்குன்னா ரோசா பூ பெருசாக வளருமா? இது இங்கே ஒன்று பாடுறா, இவ்வளோ பெருசாக ஒரு ரோஜா பூவா? எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்கடா. ஆகாஷ் என்ன பண்ணுகிறேன்? சாப்பிட்டு ஓகே சாப்பிட்டு அவ்வளோதான் கோட்டா முடிஞ்சிச்சு. சரி சாப்பிடு.
பாருங்கள், ஃபுல்லாக வந்து பூச்செடிகள் தான் வச்சுருக்காங்க. அதாவது அது மட்டும் இல்லாமல் அலங்கார செடிகள், ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அதுவும் நிறைய இருக்குது. இங்கே வரும் இங்கே விற்கிறாங்க போலடா நிறைய. இப்போ கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கா ஏற்காடு மேலே பார்த்துக்கலாம். ஃப்ளவர் கார்டன் தான் ஃபுல்லாக. ஸோ சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ளவர்ஸோட அழகை ரசிக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இந்த பார்க்குக்கு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு செமையாக போர் அடிக்கும். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம போர் அடிச்சிருச்சு. பால்சம் பிளான்ட் தானே? பால்சம் பிளான்ட் ஃபுல்லாக பால்சம். எங்கள் பீரியடில் பால்சம்னு எங்கள் வீட்டில் நிறைய கிடக்குண்டாடப்பா. கொத்து கொத்தாக காய்க்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இதெல்லாம் பார்த்தா விட மாட்டான். யார் தெரியுமா? டாக்டர் கிங்ஸ்டன். அவன் மொட்டை மாடலே அழகாக பெருசாக வச்சுருக்கான்டா. இப்போ சீடெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கான். வாட்ஸ்அப்லேயே ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குல்ல, மிட்டமில்லி. ஆமாம், கேக்டஸ் பாருண்டா எவ்வளோ பெருசாக இருக்குது. கள்ளிச்செடி இதெல்லாம் இப்போ பார்க்கவே முடியலடா எங்கள் ஊரில். நல்லா வேலி இருக்குல்ல, வேலிக்கு இதுவாக நட்டு வச்சுருப்பாங்க. செடியும் விற்கப்படுகிறது போலடா. இங்கே செடிகள் விற்கப்படும் வெளியே போட்டிருப்பாரு. இந்த கண்ணாடி பூங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் செடிகள், அதே மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சு அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்குள்ளே ஒரு மூவியோட சாங் ஷூட் பண்ணலாம் போல், அந்த மாதிரி இருக்குது. பர்சனலாக தான் ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், அதே மாதிரி கார்டன் பார்க் போக பிடிக்குன்றவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே அழகு செடிகள் விற்கப்படும். பார்த்துருவோம் என்னென்ன செடிகள் வந்து விற்கப்படுதுன்னு. வாழை மெயின்டைன் பண்ணுறாங்கடா. பூச்செடிகளை அழகாக வந்து வளர்த்து அது பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கவரில் வச்சு அதை அழகாக வந்து தண்ணி விட்டு உரம் விட்டு மெயின்டைன் பண்ணி இங்கே விற்கிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகு செடிகள் மற்றும் பூ பூக்கிற செடிகள்லாம் இங்கே எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செடிகள் வந்துட்டு சூரிய ஒளி ரொம்ப புகாத வண்ணம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷெட்டெல்லாம் வச்செல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், பின்னாடி நம்ம பார்த்தா தெரியும். பாருங்கள், அந்த ஷெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து தனியாக அழகு பூக்கள் செடி வந்து வளர்க்குறாங்க. விட மாட்டாங்க அங்கே. ஆமாம், பிளான்ட் அது இது பண்ணுறதுக்காக. ஆகாஷ், ஸோ பிளான்ட் இங்கேயே உற்பத்தி பண்ணி விற்கவும் செய்கிறாங்க. அழகு செடிகள். அதுக்கான மண்ணெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன்ல காட்டத்தி, நம்ம சாப்பிட்டோம்ல அதுதான். அங்கே பார், அதுதான் காட்டத்தி. ஆமாம், போடுறோம். அடா வாடாடி, பார்க்கலாம் தாண்டா, வாடா. ஸோ அத்திக்காய் தான் வந்து காட்டு அத்தி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளவு காய்ச்சி கிடக்குன்னு. இதுவும் விளையலை, பட் இதுதான் வந்து காட்டு அத்தி. எவ்வளவு கொலையாக நிற்கிது பாருங்க. இந்த மாதிரி மூட்டில் பழுத்து கிடக்கும் பாருங்க. ஃபிக்கஸ் கரிக்கா மொராசி அத்தி. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரிஜினல் அத்தி. நம்ம ஃப்ரூட் ஜூஸ் கடையில் சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் மரபணு மாற்றப்பட்டது. இதுதான் அத்தின்னா இதுதான் ஒரிஜினல் அத்தி. ஹார்டாக இருக்கும் உள்ளே. ஸோ நல்லா பழுத்த பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வயலட் கலரில் இருக்கும், வயலட் பிங்க் கலரில் இருக்கும். வெட்டி பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்துட்டு வளர்க்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகு செடிகள் தான். வந்தீங்கன்னா ஒரு அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். மரங்கள் செடிகள் அவங்களுக்கிடையே அழகாக வந்து கலைஞர் பீரியடில் கருணாநிதி அவர்களால் வந்துட்டு இந்த பார்க் வந்துட்டு பேர் சூட்டப்பட்டிருக்கு.
ஓ நெக்ஸ்ட் ஆனால் என்ன ரொம்ப நேரம் இருக்கலாம். ஆமாம், 40 ருபீஸ் அவ்வளோ வரதுக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா. நான் கூட லோக்கலாக கொஞ்சம் பராமரிக்காமல் தான் விட்டுருப்பாங்களோன்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது. அப்படியே போகும்போது அவங்க கிட்ட கேளு, அந்த சைட் லேக் சைட் வியூ இருக்குது, அதுக்கும் சேம் டிக்கெட் தானே. ஓகே. புல்தரையின் மீது அமராதீர்கள். ஏன்டா புல்தரையின் நல்லா அந்த ஃபிக்கு நல்லா இருந்துச்சுடா. நிறைய கிடைக்கும் அதில். படித்து வச்சுருவாங்க. பறிச்சா அடித்து விடுவார், அடிப்பர். தெரியுதுல, பறித்தால் வந்து அவ்வளோதான். ஸோ கிட்ஸை கூப்பிட்டு வந்துட்டு பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஈகோ பார்க் இங்கே பாரு, ஒருத்தர் படுத்தே தூங்கி விட்டார் ஐயா. கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், சீசா, நல்லா இருக்குல்ல. ஆகாஷ் பாய் இங்கே வா வீட்டில். ஈகோ பார்க்னு ஒன்று இருக்குது, அது வேணுமா? ஓகே. ஸோ சிறுவர் பூங்கா, வளர்ந்த சிறுவர்களும் இருக்கிறார்கள். சிறுவர் பூங்காவில் வளர்ந்த சிறுவர்களும் இருக்கிறார்கள். ஸோ அடுத்து எங்கே போக போகிறோம் ஆகாஷ்? இந்த லேக்கு அதுக்கு ஒரே டிக்கெட் தானு ஒரு கன்ஃபர்மேஷன் போட்டு ஓகே லேக் வியூ முடிச்சுக்கலாம். அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் லேக் வியூ போக போகிறோம். பட் இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா 40 ரூபா கொடுத்து உள்ளே வாங்க. அப்படி இல்லாட்டி ஓகே அவ்வளோதான். ஓகே, பொழுதுபோக்கலாம் அவ்வளோதான். சின்ன பசங்கள்லாம் நிறைய பார்க்கு விளாட்றது. சின்ன பசங்க மட்டுமா இருக்காங்க, வளர்ந்த பசங்களும் நிறைய இருக்காங்க. சைக்கிள் பண்ணுறியா? ஏமாடா நல்லா இருக்கே. வண்டியை விடவில்லை. ஓ 40 ரூபாயில் சொர்க்கம். இதுதான் 40 ரூபாயில் சொர்க்கம்னு சொல்கிறது. அழகாக வந்தார், 40 ரூபா போட்டு பார்க்கல படுத்துட்டார். ஸோ பூவெல்லாம் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் பொன்னான கரங்களை வந்துட்டு அடக்கி வைத்துக் கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா பறிச்சிடாதீங்க பூவை. இந்த பூங்காக்கே பூக்கள் தான் ரொம்ப அழகு சேர்க்குது. ஸோ கையை வைத்து கொண்டு அமைதியாக இருக்கும்போது தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் பூங்காவிலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். எதிரில் வந்துட்டு டோக்கன் தான் கொடுத்தாங்களே. ஓகே, சென்று விடுவோம். எதிரில் வந்து லேக் வியூவா? ஓகே, பூங்காலேருந்து வரோம், முடிச்சிட்டோம். அப்படியே கிராஸ் பண்ணால் ஏற்காடு ஏரி பூங்கா. ஆக சொல்கிறா உள்ளே போகிறோம். இப்போ வந்து ஏரி பூங்காக்குள்ளே போகிறோம். இங்கேயும் டிக்கெட் எடுக்கணுமா இல்லை இங்கேயும் அதே டிக்கெட்டு தான், இல்லை அங்கே உள்ள டிக்கெட்டை வச்சு வரலாமான்னு தெரியல. ஸோ லேக் வியூ பார்க்குக்கும் தனியாக டிக்கெட் எடுக்கணும். இங்கே என்னென்னா இங்கே அதே மாதிரி பூங்கா தான், பூ வளர்த்து வச்சிட்ருக்காங்க. அதாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் இது ஓகே, வேணால் லேக்கை உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். இப்படி போய் அப்படி வரலாம், அப்படி போய் இப்படி வரலாம். வா, ஒரே சவுண்டாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது காம்படிஷனா? ஸோ இங்கே இந்த 2 பூங்காவும் வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு போகிறேன், எனக்கு ஏரி பார்க்கணும் அப்படின்னா 40 ரூபா கொடுத்து உட்காந்துட்டு போகலாம். அந்த 40 ரூபாயும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவோட மெயின்டெனன்ஸ்க்காக தான் நினைக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுக்கிறதுக்காக தான் அந்த 40 ரூபா. ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்குது பார்க்கணும், சும்மா வந்து உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும்னா ஓகே. ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு போகலாம். பட் ஃப்ரீயாக நிறைய பேர் இருக்காங்க. ஆகாஷ் டிக்கெட்டே எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க பாரு, ஜாலியாக இருக்காங்கடா. டிக்கெட்டே எடுக்காமல் ஜாலியாக லவர்ஸ் போய் பட்டு கிடக்காம பாரு. ஸோ திஸ் இஸ் லேக் வியூ.
வியூ வரல. ஓகே, ஆகாஷ் படகோட்ட தெரியுமா? ஆமாம், இந்த லேக் வியூ பார்க்க அழகாக இருக்குது. ஸோ எங்கே ஈக்கோ பார்க்கா அப்படி என்ன அங்கே இருக்குது? போய் பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இங்கே இருக்குது அந்த பார்க். இந்த நாய்கிட்ட டிக்கெட் வைப்போமா? டிக்கெட் ரெடி, நான் படத்துக்கு நாய்கிட்ட டிக்கெட் கிட்டுவோமா? டிக்கெட்லாம் எப்படி நீ உள்ளே வரலாம்? ஏ லேடி, வேர்ஸ் டிக்கெட்? பாடுறா, டிக்கெட் எங்கடா? ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெட்டியாக இருக்கும், டைம் பாஸ் பண்ணணுன்னா இங்கே வரலாம். நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லேக் வியூ அதை விட இது நல்லா இருக்கு. ஆனால் வியூவாக சூப்பராக இருக்குது. வியூவாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குடா. சவுண்டு வந்து ஆனால் என்ன பிரச்சனைனா 5 மணிக்கு மேலே க்ளோசிங். அதனால் ரொம்ப நேரம் நமக்கு 5 மணிக்கு மேலே தான் எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணி வருவாங்க. அந்த டைம் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? ஏன்னா 5 மணிக்கு மேலே இவங்களோட இதுவே விஸ்வரூபமே வேறையாக இருக்கும். மக்களோட விஸ்வரூபம் இருப்பினும் ஒவ்வொரு எண்டில் போய் உட்காந்துருப்பாங்க. அதனால் அந்த ரூல்ஸ் ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் ஓகே. நானே கேள்வி கேட்டு நானே போய் சொல்கிறேன். நானே கேள்வி கேட்டு நானே போய் சொல்கிறேன். ஆமாம் 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 ஆமாம். ஸோ மோட்டர் போட்ஸ், அதுக்கப்புறம் பெடல் போட்ஸ் எல்லாம் இருக்குது. லேக் வியூ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக லேக் வியூ பாயிண்ட்டை நடந்து முடிச்சாச்சு. ஸோ வெளியே போக போகிறோம். ஸோ நல்லா சுற்றி முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு என்ட்ரன்ஸே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், போர் அடிக்குது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் சீப்பாக பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 பார்க்கும் வந்து போகலாம். 2த்துக்கும் தனித்தனியாக 40 rupees. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். பபாய்.